ஓகே எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இந்த செஷன்ல ஒரு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர்ல ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றது, அந்த யூசருக்கு வந்து பெர்மிஷன் எப்படி அசைன் பண்றது, தென் பெர்மிஷன் ரிவோக் பண்றது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது, அதாவது ரொம்ப பேசிக்கான ஏடி டாஸ்க் இது எல்லாமே. நீங்க ஒரு விண்டோஸ் L2 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டாஸ்க். இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசருக்கு வந்து பெர்மிஷன் அசைன் பண்ணுவோம், தென் அந்த பெர்மிஷனை ரிவோக் பண்ணுவோம், அப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசருக்கு வந்து ஆக்சஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக என்னன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிடுவாங்க. லைக் இப்போ வந்துட்டு ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு விப்ரோலையோ டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணுறாருன்னா அந்த ராஜேஷ்க்குன்னு ஒரு ஒரு ஏடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க டிசில, அதாவது டொமைன் கண்ட்ரோலர்ல கிரியேட் பண்ணுவாங்க. தென் ராஜேஷ் கேன் ஏபிள் டு லாக் இன் டு த டொமைன். ஸோ அவரால் அவர் லேப்டாப் அதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி லேப்டாப் ஜாயின் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க கையில். ஸோ அவர் அந்த இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ண உடனே அவருக்கு ஆக்சஸ் என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ரீட் ஒன்லி ஆக்சஸா, ஃபுல் ஆக்சஸா அப்படிங்கிறத. ஸோ அதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். இந்த ஒர்க் ஸ்டேஷனில் வந்துட்டு இப்போ ஏடி வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏடி சர்வரில் இருக்கும். ஏடி ஃபுல் ஸ்க்ரீன் வைங்க. ஃபுல் ஸ்கிரீன்ல தானே சார் இருக்கு? இல்ல அந்த பர்టిక్యులர் விஎம் மட்டும் ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் தான் இருக்கு. ஃபைன் ஃபுல் ஸ்கிரீன் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னன்னா யூஸ்வலா சர்வர் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஒரு டாஸ்க் ஓப்பன் ஆகும் சர்வர் இந்த இடத்துல அந்த பேஜ்ல. இதுல டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் போங்க. டூல்ஸ்ல ஒரே சொல்லுங்க, ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணலாம், அல்லது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் போங்க, விண்டோஸ் ஆர் பிரஸ் பண்ணுங்க, dsa.msc. ஸோ dsa.msc நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம டொமைன் வந்து tech.local அப்படிங்கிற டொமைன் வந்து ஆல்ரெடி நம்ம போன செஷன்ல வந்து டொமைன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம், வாட் இஸ் டொமைன் பார்த்தோம், அப்புறம் எப்படி அந்த டொமைன்ல கிளைண்ட் ஆட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த செஷன்ல எப்படி யூசர் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம டொமைன் வந்து tech.local அந்த டொமைன். இப்போ அந்த டொமைனுக்கு கீழே ஒரு யூசர் வந்து ஜாயின் பண்றாரு. உதாரணத்துக்கு டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, டிசிஎஸ் ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி டொமைன் நேம் இருக்கும். அதில் புதுசாக ஒரு யூசர் ஜாயின் பண்றாருன்னா அந்த யூசருக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரி, ஒவ்வொரு லொகேஷன் ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பாங்க, அல்லது யூசர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல ரைட் கிளிக் பண்ணுங்க யூசர் ஃபோல்டர். இல்ல யூசர் செலக்ட் பண்ணுங்க. யூசர் செலக்ட் பண்ணுங்க. ஸோ யூசரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பை டிஃபால்ட் இருக்க யூசர்ஸ். இதுல நம்ம ஆல்ரெடி சில யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சில யூசர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நியூ ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ யூசர் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்தீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நியூ கம்ப்யூட்டர், நியூ யூசர், நியூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து யூசர் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ யூசர் கிரியேட் பண்ணுங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம என்ன இப்போ யூசர் நேம் அவங்களோட இப்போ ராஜேஷ்குமார் அப்படிங்கிற ஜாயின் பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் நேம் ராஜேஷ், செகண்ட் நேம் குமார்னு கொடுத்துக்கோங்க. தென் லாகான் நேம் வந்து ராஜேஷ். ஸோ இப்போ என்னன்னா அவரோட ராஜேஷ்குமார் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு கம்பெனில, அவருக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். இப்போ அவருக்கு வந்துட்டு என்ன லாகின் பண்ணுவார் அப்படின்னா அந்த ராஜேஷ். ஸோ கண்ட்ரோல் டெலிட் பிரஸ் பண்ணோம்னா யூசர் நேம் வந்து ராஜேஷ் கொடுப்பாரு, பாஸ்வேர்ட் வந்து இப்போ நம்ம கொடுக்குற பாஸ்வேர்ட் கொடுப்பாரு. ஸோ இதுல வந்து டெக் ஸ்லாஷ் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட டொமைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போங்க. இதுல யூசர் மஸ்ட் லாகான், பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லாகான். அதாவது இப்ப புதுசா அந்த யூசர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, அந்த யூசரே பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷன். இப்போ ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் நம்ம. இப்போ யூசர் மஸ்ட் லாகான், பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லாகான் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது இருக்கட்டும். மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அது இருக்கட்டும். எனேபிள் பண்ணுங்க. யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லாகான். அவர் ஃபர்ஸ்ட் லாகின் பண்றப்ப பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் வரும், ப்ளீஸ் சேஞ்ச் த பாஸ்வேர்ட். அப்போ அவரே அந்த யூசரே பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து எல்லா என்வரன்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. தென் பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துருங்க. ஸோ பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்தோம்னா பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகாது. To specify the password never expire, the user will not be required to change the password next log. Okay, next okay கொடுங்க. ஓகே கொடுங்க next. அந்த ஆப்ஷன் போடுங்க.
ஆமா பாஸ்வேர்ட் நெவர் Okay. எக்ஸ்பயர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்டு ஆப்ஷன் நெவர் எக்ஸ்பயர் ஆப்ஷன் எடுத்துருங்க, அன்செக் பண்ணுங்க. ஸோ யூசர் சேஞ்ச் மஸ்ட் ஆன். ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெவர் எக்ஸ்பயர் கொடுத்தா வந்து 90 days கழிச்சு கூட பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகாதா? ரீசெட் ஆகாது. இது பாஸ்வேர்ட் வந்து ப்ராம்ப்ட் கேட்காது மாத்தணும்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து பாஸ்வேர்ட் மாறாது நெவர் எக்ஸ்பயர் கொடுத்தோம்னா. ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் என்ன பேர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த யூசரை வச்சு நம்ம ஏடி கீழே எந்தெந்த சர்வர்லாம் எந்தெந்த கிளைண்ட்லாம் ஆட் பண்ணிருக்கோமோ அந்த கிளைண்ட்ல ஃபுல்லா அந்த யூசரால லாகின் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த ஏடி கீழே 2 கிளைண்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 2 கிளைண்ட்ல இப்போ ஏதாவது ஒரு கிளைண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கிளைண்ட் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் போங்க, 02 சிஸ்டம் 02 இருக்குல்ல அதுக்கு போங்க. இது ஒண்ணுதான் சார் இருக்கு இதுல. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதுக்கு போங்க, 02 போங்க. இது எந்த டொமைன்ல இருக்குன்னு பாருங்க. கண்ட்ரோல் ரைட் பண்ணுங்க. இதுல பாஸ்வேர்ட் போட்டு எந்த டொமைன்ல இருக்குன்னு பாருங்க. SSDM.cpl பாருங்க. tech.local tech.local தானே இருக்குது. ஓகே. சோ இதுல லாகின் பண்ணலாம். சோ இத லாக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து இப்ப டொமைன்ல தான் இருக்குது. tech.local அப்படிங்கிற டொமைன்ல இருக்குது. லாக் ஆஃப் கொடுங்க. சைன் ஆஃப் கொடுத்துட்டு தென் அந்த யூசர்ல லாகின் பண்ணுங்க. கண்ட்ரோல் டெலிட். இப்போ அதர் யூசர் இருக்கும், அந்த அதர் யூசர் கொடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இருக்கும் சைன் இன் டு டெக்னு இருக்கு பாருங்க. ஆல்ரெடி டொமைன்ல ஜாயின் பண்ணனால நீங்க அந்த ப்ரீஃபிக்ஸ் சொல்லுவோம். ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னா முன்னாடி டொமைன் நேம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆல்ரெடி டொமைன்ல தான் இருக்குது. ஸோ இப்போ யூசர் நேம் வந்துட்டு ராஜேஷ்னு கொடுங்க. ஸோ நம்ம செட் பண்ண பாஸ்வேர்ட் இப்போ லாகின் பண்ண உடனே நம்மளா நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. ஸோ இப்போ என்னன்னா உங்க என்வரான்மெண்ட்ல இப்படி தான் வச்சிருப்பாங்க. எப்பயுமே யூசர் தான் பாஸ்வேர்ட் செட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாஸ்வேர்ட் வந்து பிரைவசியா இருக்கிறதுனால நீங்க தான் உங்க பாஸ்வேர்ட் செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இப்படிதான் வரும் ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்றப்ப. நெக்ஸ்ட் ஸோ இப்போ யூசர் லாகின் பண்ணிட்டேன், பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ யூசர் லாகின் ஆயிடுவாரு. ஸோ இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற யூசர் வந்து இந்த டொமைன்ல இருக்கிற எந்த பீஸ்லனாலும் லாகின் பண்ணலாம். ஓகேங்களா? டெஸ்க்டாப்ல லாகின் பண்ணலாம், இல்ல லேப்டாப்ல லாகின் பண்ணலாம், எதுலனாலும் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இவருக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. சி ஸோ பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சில டிஃபால்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். லைக் சர்வீஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம், இல்லை டிஃபால்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி யூசருக்கு எல்லாமே பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் ஆகும். அவங்களே வந்து 90 days ஒருக்கா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்றீங்கனாலோ, இல்லை ஏதோ சாஃப்ட்வேர் எதுவுமே உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, அட்மின் ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்க வந்து நார்மல் டொமைன் யூசர், இப்போ வந்து நீங்க டொமைன் யூசரா இருக்கீங்க. சரிங்களா? உங்களால இந்த சிஸ்டம்ல எந்த ஒரு செட்டிங்ஸும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி தான் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி வரும். ஓகே. ஸோ இப்போ அதே கம்பெனில ஒரு மேனேஜர் ஜாயின் பண்றாரு. ஸோ இந்த மறுபடியும் ஏடி போங்க. ஸோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்க, நியூ யூசர். ஸோ இவர் வந்து மேனேஜர்னு வச்சுப்போம். ராஜேஷ் அப்படிங்கிற வந்து ஒரு டீம் மெம்பர், ஒரு எம்ப்ளாயி. இவர் வந்து இப்போ வந்து காமனா ஒரு நேம் கொடுப்போம். ஸோ மணின்னு வச்சுப்போம், மணின்னு கொடுங்க. இவர் மேனேஜர், மணி அப்படிங்கிற ஒரு மேனேஜர். ஸோ இவருக்கு வந்து நம்ம அட்மின் டெஸ்க் கொடுக்க போறோம். ஸோ மணி லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். இந்த யூசர் லாகின் நேம் வந்து மணி. நெக்ஸ்ட்
இதுல யூசர் cannot சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா யூசரால அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம மட்டும் அந்த பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துடலாம். நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போங்க. ஃபினிஷ். சோ மணி அப்படிங்கிற வந்து ஒரு மேனேஜர். பட் அவர் வந்து இப்போ இப்போ பை டிஃபால்ட்டா ஒரு யூசர் கிரியேட் பண்ணீங்கன்னா அவருக்கு ரைட்ஸே இருக்காது. அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்க அந்த யூசரை. அவர் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் போங்க. ஸோ மெம்பர் ஆஃப்ல பாத்தீங்கன்னா டொமைன் யூசர்ல தான் அவர் இருப்பாரு. டொமைன் யூசர்னா அவருக்கு ரைட்ஸே கிடையாது. அதனால நம்ம வந்து அவரை வந்து அந்த மணி அப்படிங்கிற யூசரை வந்து நம்ம வந்து டொமைன் அட்மின் குரூப்ல நம்ம போடணும். ஸோ டொமைன் அட்மின்ல நம்ம போட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ஆட் போங்க. இதை வந்து டொமைன் அட்மின் கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா டொமைன் அட்மின் குரூப் இருக்கு பாருங்க. அதான் பை டிஃபால்ட் குரூப். இல்ல வேற ஏதாவது குரூப் கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணிக்கலாம். செக் நேம் கொடுங்க. சி ஒரு நிமிஷம். டொமைன் அட்மின் கொடுத்து செக் நேம் கொடுக்கணும். அதாவது நீங்க நேம் கரெக்டா சி இதுலயே டொமைன் அட்மின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த கர்சரை கொண்டு போங்க. டொமைன் அட்மின் கர்சரை கொண்டு போங்க. இந்த டொமைன் அட்மின் ஒரு யூசர் வந்து பை டிஃபால்ட்டா இருக்குது. ஸோ குரூப் அந்த குரூப்ல இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த டொமைன் அட்மின்ங்கிற குரூப்ல நம்ம மணி அப்படிங்கிற யூசரை ஆட் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்படி ஆட் பண்றதுனால அவருக்கு அட்மின் ரைட்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்ப அப்ளை. ஓகே. இப்ப இந்த மணி அப்படிங்கிற யூசரை வந்து நான் லாகின் பண்றேன் அப்படின்னா சேம் அதே சர்வர் போங்க. ஸோ இப்போ வந்து எந்த யூசர் லாகின் இருக்கேன்? ராஜேஷ் யூசர் வந்து யூசர் ரைட்ஸ் கிடையாது. இப்போ இதை லாக் ஆஃப் பண்ணுங்க. டெலிட். இப்போ வந்து அதர் யூசர் செலக்ட் பண்ணீங்கன்னா லாகின் பண்ணலாம். இப்போ மணிங்கிற யூசர் மணி போடுங்க. ஸோ மணி யூசர் லாகின் பண்ற ஃபர்ஸ்ட் லாகின் பண்றப்ப இந்த செட்டிங்ஸ்லாம் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் சீக்கிரமே லாகின் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லாகின் பண்றப்ப தான் அந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். சரிங்களா? ப்ரொஃபைல் கிரியேட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. ஸோ லாகின் ஆயிட்டேன். இப்போ நீங்க வந்து ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு டாஸ்க் ஓப்பன் பண்ணுங்க. நமக்கு ஆக்சஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போங்க. இப்போ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஏதாவது டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்ல ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. டிவைஸ் மேனேஜர் கூட ஓபன் பண்ணி செக் பண்ணனும். அப்டேட் டிரைவர் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகுதா? எதுனாலும் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்க இல்லாட்டி. ஸோ நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூசருக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகல. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பேஜ் ஓப்பன் ஆகல. பட் மணிகிற யூசருக்கு ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா டொமைன் அட்மினா இருக்காரு. சரிங்களா? சோ இப்படித்தான் வந்து பாலிசி வந்து செட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இங்க எப்படின்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்களே ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. மேனேஜர் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மேனேஜர் குரூப்ல மேனேஜர்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. இப்ப டெவ் டீம் அப்படின்னா டெவ் டீம்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப டெவ் டீம்ல வந்து புதுசா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இப்ப யாராவது ஒருத்தர் சுரேஷ் அப்படிங்கிற வந்து டெவ் டீம்ல ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெவ் டீம்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல ஆட் பண்ணி அந்த குரூப்புக்கு சம் பெர்மிஷன் வச்சிருப்பாங்க. சோ அதையுமே நம்ம பாத்துடலாம். சோ ஏடி போங்க. டொமைன் கண்ட்ரோல். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ குரூப் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? குரூப் கிரியேட் பண்ணி அதுல நம்ம எப்படி ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். சோ யூசர் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ குரூப். இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த குரூப் நேம் வந்து என்ன வைக்க போறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் டீம் சப்போர்ட் டீம்னு வைக்கிறேன். ஓகே, சப்போர்ட் டீம் வைங்க. குரூப் நேம் வந்து ஸ்பேஸ் விட்டு வைங்க. சப்போர்ட் டீம். ஓகே, சப்போர்ட் டீம். அதாவது இப்ப நம்ம சப்போர்ட் டீம்னா யாரு? விண்டோஸ் சப்போர்ட், லினக்ஸ் சப்போர்ட் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? சோ இதுல வந்து டொமைன் லோக்கல், குளோபல், யூனிவர்சல் இருக்குது. பை டிஃபால்ட் குளோபல் இருக்கட்டும். குரூப் ஸ்கோப் அப்படிங்கறத பத்தி நான் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். டொமைன் லோக்கல் அப்படின்னா அந்த டொமைனுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். குளோபல் அப்படின்னா அந்த டொமைன்ல ஜாயின் பண்ற மத்த சப் டொமைனுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஒரு டொமைன் தான் வச்சிருக்காங்க. பை டிஃபால்ட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் ஓகே கொடுத்துருங்க.
இப்ப சப்போர்ட் டீம் ஓபன் பண்ணிட்டேன். இந்த சப்போர்ட் டீமுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் டீம் மெம்பர்ஸ் பாருங்க. இந்த மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்போர்ட் டீம் போங்க. இதுல யாரெல்லாம் மெம்பரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். மெம்பர் ஆஃப் போங்க. இந்த சப்போர்ட் டீம் எங்க மெம்பர் ஆஃப்ல இருக்கு? டொமைன் யூசர்ல இருக்குதா அல்லது டொமைன் அட்மின்ஸ்ல இருக்குதா? இப்ப சப்போர்ட் டீம் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஐடி சப்போர்ட்னு வச்சுப்போம். இதை வந்து ஐடி சப்போர்ட் நேம் மாத்திருங்களா? அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஜெனரல் போங்க. இல்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுக்க முடியுதா பாருங்க. ரீநேம் கொடுங்க. ஐடி சப்போர்ட்னு வைங்க. ஐடி சப்போர்ட் டீம். ஐடி சப்போர்ட் டீம் நம்ம லைக் ஓகே குரூப் நேம் கீழே மாத்துங்க. ஐடி சப்போர்ட் நேம் மாத்திருங்க. சரி ஓகே மாத்தி வச்சிட்டேன். ஓகே 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 இருக்கட்டும். ஸோ ஐடி சப்போர்ட் டீம்னு நம்ம வச்சுப்போம். ஸோ ஐடி சப்போர்ட் டீமுக்கு ஃபுல் அட்மின் அக்சஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? பட் இன்னொரு குரூப் ஓப்பன் பண்ணுங்க. டெவலப்மெண்ட் டீம்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி இருக்கு சார் டெவ் டீம்னு. அது யூசர். அந்த யூசரை நான் டெலீட் பண்ணிருங்க. டெவ் டீம் யூசர் டெலீட் பண்ணிருங்க. ஓகே இப்போ யூசரை கிளிக் பண்ணி டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுங்க. டெவ் டீம் அப்படின்னு கொடுங்க. சேம் டொமைன் லோக்கல் இருக்கட்டும், சாரி குளோபல் இருக்கட்டும். ஓகே கொடுங்க. இப்போ ரெண்டு குரூப் பண்ணிருக்கோம். ஐடி சப்போர்ட் டீம், டெவ் டீம். ஐடி சப்போர்ட் டீம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர். அவங்களுக்கு வந்து ஃபுல் அட்மின் ரைட்ஸ் இருக்கணும். டெவ் டீம் யார் அப்படின்னா சும்மா அவங்க வந்து டெஸ்டர், கோட் எழுதுறவங்க, அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றவங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி சிஸ்டம்ல எதுவுமே செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்ப டெவ் டீம் போங்க. அவங்கள வந்து டெவ் டீம் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதுல மெம்பர் ஆஃப் போயிட்டு மெம்பர் ஆஃப்ல ஆட்ல டொமைன் மெம்பர்ஸ், டொமைன் யூசர்ஸ் இல்ல சார்? சாரி டொமைன் யூசர்ஸ். ஓகே கொடுங்க. ஓகே அப்ளை. ஓகே ஒரு செகண்ட், என்னால மவுஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப இந்த டெவ் டீம்ல எந்த யூசரை நான் ஆட் பண்றேனோ அந்த யூசருக்கு வந்துட்டு லைக் அட்மின் ரைட்ஸ் இருக்காது. ஏன்னா யூசர்லாம் ஆட் பண்ணிருக்கேன். ஐடி சப்போர்ட் டீம் போங்க. இந்த குரூப் போங்க. ஸோ இதுல மெம்பர் ஆஃப்ல போயிட்டு டொமைன் அட்மின்ஸ் கொடுக்குறேன். இப்ப நான் யாரெல்லாம் ஐடி சப்போர்ட் டீம், ஐடி சப்போர்ட் குரூப்ல நான் ஆட் பண்றேனோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த டொமைன் ஆக்சஸ் இருக்கு. லைக் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்கும். யாரெல்லாம் டெவ் டீம்ல ஆட் பண்றோம் அவங்களுக்கு அந்த அட்மின் ரைட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு நியூ யூசர் கிரியேட் பண்ணுங்க. குமார்னு கிரியேட் பண்ணுங்க. நியூ யூசர், நாட் பிரிண்டர் கிடையாது. நியூ யூசரா பிரிண்டர்? அது கேன்சல் பண்ண முடியுவாங்க. கேன்சல் பண்ணிட்டு கொடுங்க. யூசர் தானா? ஓகே ஸோ குமார்னே கொடுங்க. ஸோ குமார் அப்படிங்கிறது ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வச்சுப்போம். ஸோ இவருக்கு வந்து பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துருங்க. யூசர் அந்த ஃபர்ஸ்ட்ல இதை எடுத்துருங்க. பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துருங்க. ஓகே 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 ஃபினிஷ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்ப இந்த யூசரை அந்த குரூப்ல ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்ப குமார் அப்படிங்கிற யூசரை வந்து நம்ம அந்த குரூப்ல ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் போங்க. ஐடி சப்போர்ட் குரூப் போங்க. ஐடி சப்போர்ட் டீம் ப்ராப்பர்ட்டிஸ்ல மெம்பர்ஸ்ல போய் ஆட் மெம்பர்ஸ். அப்ளை ஓகே கொடுங்க. ஓகே இப்ப குமார் அப்படிங்கிற யூசர் வந்து நான் ஐடி சப்போர்ட் டீம் இதுல ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து ஒரு கிளைண்ட்ல போய் இப்ப லாகின் பண்றேன். அதுக்கு அட்மின் ரைட்ஸ் இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளைண்ட்டுக்கு போங்க.
லாக் ஆஃப் பண்ணிட்டு அந்த யூசர் லாகின் பண்ணுங்க. அதர் யூசர் ஸோ இப்போ ஏதோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே சி இப்போ நம்ம வந்து அந்த அந்த குரூப்ல வந்து நம்ம அட்மின் ரைட்ஸ் கொடுத்திருந்தோம். இப்போ அந்த யூசர் அந்த குரூப்ல ஆட் பண்ணோம். ஸோ அந்த யூசரால கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தி அட்மின் ரைட்ஸ். அந்த யூசருக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் இருக்குது. இப்போ இவரால என்னனாலும் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டம் வந்து செட்டிங்ஸ் மாத்திக்கலாம். ஓகே இப்போ நம்ம டெவ் டீம்ல ஒரு யூசர் ஆட் பண்ணுவோம். ஏடி போங்க. ஸோ இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்க. இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்து லக்ஷ்மி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து டெவ் டீம்ல ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் இருக்கக்கூடாது, யூசர் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு டெவலப்பருக்கு அந்த அப்ளிகேஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணா போதும். அவங்க செட்டிங்ஸ் எதுவுமே மாடிஃபை பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யூசர் மஸ்ட் சேஞ்ச் நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட்னு கொடுத்துருங்க. இந்த டெவலப்பர் டெஸ்டர் பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் எடுத்துருங்க. மஸ்ட் சேஞ்ச் நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். எப்பயுமே புதுசா ஒரு யூசர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணா உங்களுக்கு மஸ்ட் சேஞ்ச் நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் தான் கொடுப்பாங்க. இந்த டெவலப்பர் டெஸ்டர் இவங்களுக்கு எல்லாமே அட்மின் ரைட்ஸ் இருக்காது ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல. இப்போ இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற யூசரை வந்து டெவ் டீம்ல ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஸ் போயிட்டு ஆட் செக் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். தென் ஓகே ப்ளே ஓகே. ஓகே இப்போ வேற சர்வர் எடுத்துக்கோங்க. சிஸ்3 போங்க. சிஸ்3 போங்க. சிஸ்3ல லக்ஷ்மி லாகின் பண்ணுங்க. இது டொமைன்ல இல்ல போலயே சார் இந்த சர்வர். டொமைன்ல ஜாயின் பண்ணல என்ன அது? டொமைன்ல இருந்து வெளில வந்திருக்கு. சரி ஓகே நீங்க அப்ப அந்த 02 போங்க. இது லாக் ஆஃப் பண்ணிட்டு அதை லாகின் பண்ணுங்க. அதர் யூசர் போறேன். இல்ல அதர் யூசர் போணும்ல. சாரி. ஸோ யூசர் ஃபர்ஸ்ட் அவங்க பாஸ்வேர்ட் அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து எல்லாமே டிஃபால்ட்டா பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ இதில் அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்க மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணுங்க. See, இங்க செட்டிங் must be logged as administrator rights இல்லன்னு சொல்லி காமிக்குது பாருங்க. You are logged as a standard user. You can view the device setting. உங்களால வியூ மட்டும் தான் பண்ண முடியும். பட் you must be a logged as administrator இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும் சொல்லுது. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போங்க.
இதுமே கூட உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு ரைட் டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து யூசர் ரைட்ஸ் கிடையாது. ஸோ ஒரு ஏடி போங்க, ஒரு ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல ஒரு கம்பெனில இப்படித்தான் இருக்கும். குரூப் இப்போ மேனேஜர்னா அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருப்பாங்க, டெவ் டீமுக்கு ஒரு குரூப், டெஸ்டர் டீமுக்கு ஒரு குரூப், ஐடி சப்போர்ட்க்கு ஒரு குரூப், அந்த மாதிரி ஹெச்ஆருக்கு ஒரு குரூப், அந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இப்போ புதுசா ஒருத்தர் யூசர் ஜாயின் பண்றா அந்த யூசர் அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த குரூப்புக்கு என்ன ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோ அது ஹையரார்கி மாதிரி அந்த குரூப்ல ஆட் பண்ற மெம்பர்ஸ்க்கும் அந்த ரைட்ஸ் வந்து வரும். ஸோ இது சம்பந்தமா டவுட்ஸ் தான் கேளுங்க. யூசர் கிரியேட் பண்றது, குரூப் கிரியேட் பண்றது, ஏன்னா ஏடில ரொம்ப ரொம்ப பேசிக்கான டாஸ்க் இது. யூசர் கிரியேட் பண்றது, குரூப் கிரியேட் பண்றது, இது வந்துட்டு டவுட்ஸ் இருக்கா? யூசர் கிரியேட் சொல்லுங்க. ஓயு குரூப் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல அது வேற இது வேற. சி ஓயு வந்துட்டு நம்ம குரூப் பாலிசி அப்ளை பண்றது நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது வந்து நம்ம லாகின் பண்றது கிரியேட் பண்றோம். ஓயு வேற இது வேற. ஓயு வந்து ஒரு ஃபினான்ஸ்னு ஒரு டீம், ஃபினான்ஸ்னு ஒரு ஓயு கிரியேட் பண்ணிட்டு ஆமா இப்போ அதல வந்து யூசர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஓயு டாபிக் நான் தனியா எடுக்கிறேன், நான் அப்போ உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? குரூப் பாலிசி தனியா எடுக்கிறேன். ஓயுல வந்து யூசர்ஸ் இருக்குமா இல்லாட்டி இது மட்டும் சொல்றேன், யூசர்ஸ் இருக்குமா இல்லாட்டி வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, இது கிளைண்ட் மிஷின்ஸ் இருக்குமானா? யூசர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு யூசர் ரைட் கிளிக் பண்ணுங்க, யூசர் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூல போனீங்கன்னா நியூ ஆர்கனைசேஷன் யூனிட். அதுல டொமைன்ல சாரி டொமைன்ல ரைட் கிளிக் பண்ணா வரணும். அது ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணுங்க. இல்லங்க, டொமைன் கண்ட்ரோலர் tech.local இதுல நியூ போங்க. நியூ குரூப், நியூ ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்கா? இதுல தான் கிரியேட் பண்ணனும். இதுல கிரியேட் பண்ணி அந்த யூசர் இதுல ஆட் பண்ணுவாங்க. கொடுங்க செலக்ட் பண்ணுங்க. சோ இது கிரியேட் பண்ணி இதுல ஆட் பண்ணுவாங்க. பட் இது நம்ம வேற டாபிக், இது வேற இதுல பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு யூசர் கிரியேட் பண்ணீங்களா, குரூப்ல எது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. இது வேற டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணா. கன்ஃபியூஷன்ஸ் அதுக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க. So I think